சார். அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு முறை நந்தினின்ற பேரை கேட்டு ஒரு பெரியவர் ரியாக்ட் பண்ணாரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சப்ப நந்தினிங்கிறது பாம்புன்னு சொன்னாரு. நீ இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாம்பா? ரெண்டு பாடியிலுமே மனுஷங்க அடிச்சதுக்கான தடயமோ கைரேகையோ எதுவுமே இல்லை. எப்படி செத்தாங்கன்னு டாக்டரால கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சாவு ரொம்ப மர்மமா இருக்கு. பழி வாங்குற அளவுக்கு வெறியோட இருக்கிற நந்தினி எப்படி பாம்பா இருக்க முடியும்? பாம்புதான். நந்தினிங்கிறது பாம்புதான். என்ன சொல்றீங்க சார்? நடந்த கொலைகளை மனுஷங்க பண்ண மாதிரி தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அப்படி ஒரு மர்மம் இருக்கிறப்ப கண்டிப்பா பாம்பு தான் இந்த கொலைகளை பண்ணிருக்கணும். பாம்பா கொலைகளை பண்ணுச்சு? பிரச்சனைக்கெல்லாம் காரணமா? நம்பவே முடியல மாப்ள. அந்த கிறுக்கு கிழவன் இங்க வந்து நந்தினி நந்தினின்னு உளறிட்டு போவானே, அந்த நந்தினியா ரெட்ட கொலை பண்ணா? இல்ல மாமா, இன்ஸ்பெக்டர் சொன்னதை வச்சு அப்படி ஒரு சந்தேகம் வருது. நீங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இல்லைங்க. ஏன்னா பாம்பால நம்ம வீட்டுல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்படியே பாம்பு கொண்டு இருந்தாலும் அதை கொத்தி தானே கொண்டு இருக்க முடியும். அப்படி கொத்தி இருந்தா செத்தவங்க உடம்புல நீலம் போட்டிருக்கும். பாடியில விஷம் இருக்குங்கிறது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கும்ல. சரியாதான் சொல்றா. அது மட்டும் இல்லாம கொன்னு குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. எப்படி ஒரு பாம்பால புதைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நடந்த கொலைகளுக்கும் பாம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது வேற யாராதான் பண்ணிருக்காங்க. வேற யாரு? அது அந்த ஆவியோட வேலைதான்னு அன்னைக்கே பேசி முடிச்சிட்டோமே. இப்ப என்ன புது குழப்பம் வேண்டியிருக்கு? போற போக்க பார்த்தா நம்ம மேல பழிய போட்டுருவாங்க போல் இருக்கே. என்ன சார் இவங்க ஏதோ ஆவின்றாங்க? அதை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க சீக்கிரம் அந்த பெரியவரை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. நாம அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே. மாப்ள, ஜானகி ஆவி தேவி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். இப்படித்தான் ஒரு நாள் ஜானகி ஆவி என்னையும் மூர்த்தியும் காரு ஏத்தி கொல்லவே பார்த்துச்சு. அருண், நாம எவ்வளவோ அனுபவப்பட்டுட்டோம். போலீஸ் நம்ம யாரையும் சந்தேகப்படுறதுக்கு முன்னால நீ ஆவிய பத்தி போலீஸ் கிட்ட மறைக்காம சொல்லிடுறதுதான் நல்லது. என்னங்க இப்படி சொல்றீங்க? கொலைக்கு ஆவிதான் காரணம்னா போலீஸ் ஆவி ஏறி இருக்கிற தேவியை தானே முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆவி தப்பு பண்ணதுக்கு என் பொண்டாட்டியில பலிகடை ஆயிடுவா. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்டாட்டிக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. ஏப்பா ஈஸ்வரா, தேவியே எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கும் போது நீ ஏப்பா பயப்படுற? ஆவி இருக்கிறத போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு தேவியே தயாரா தான் இருக்கா. என்ன இந்த ஆளு நம்மள போட்டு கொடுக்கறா? என்னம்மா தேவி, நான் சொல்றது சரிதானே? ஏங்க, நானே இப்பதான் கஷ்டப்பட்டு எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க எதையாவது சொல்லி என்னை இப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? என்ன மனுஷங்க நீங்க? மாப்ள, நம்ம குடும்பத்தை ஜானகி ஆவிதான் ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அத போய் வெளியில சொல்லி நம்மளால எப்படி நிரூபிக்க முடியும்? நிரூபிக்க முடியாத உன்னை பத்தி போலீஸ் கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இந்த ஆவிய பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட ஒன்னும் சொல்லிக்க வேண்டாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? முத்தி போய்கிட்டு இருக்க கொலை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? அதுக்காக எல்லாரும் கேலி பண்ற மாதிரி எங்க அண்ணன் குடும்பத்துக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தணுமா? என்னங்க நீங்க எங்க அண்ணனுக்கு மச்சானா இல்ல மாக்கானா?
மாப்ள, நாமளே வலிய வலிய போய் நம்ம கௌரவத்தை குறைச்சுக்க வேண்டாம். வேற என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்க. நான் ஒரு யோசனை சொல்லட்டாப்பா. தம்புரான் மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல நடிச்சிட்டு போனார்ல, அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த பிரச்சனையே முடிஞ்சிரும்பா. இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அந்த டூப்ளிகேட் தம்புரானை கண்டுபிடிங்கப்பா. என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டூப்ளிகேட்னு தெரிஞ்ச ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் என்ன உண்மையா சொல்ல போறான்? அவன் பச்சை பொய்யா தான் சொல்ல போறான். அதெல்லாம் வேண்டாம். தட்சணையே வாங்காம ஓடி போனவன் கண்டிப்பா இந்த ஏரியாவிலே இருக்க மாட்டான். அவனை தேடுறதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவனை விட்டுருங்க. அப்போ நீ தான் கொலை பண்ணனே ஒத்துக்கிறியா? இப்ப என்னன்னா, செத்து போன பொண்ணுக்கு இந்த வீட்ல நீ மட்டும்தான் பழக்கம். அந்த பொண்ணை மர்மமா கொன்ன மாதிரி தான் தம்புரானியே கொன்னிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப போலீஸ்க்கு உன் மேல சந்தேகம் வந்தா ஒத்துக்குவியான்னு கேட்டேன். விட்டா நீயே போலீஸ்ல போய் நான் தான் கொண்டேன்னு சொல்லுவ போல இருக்கு. உன்னை யாரும் கொலைகாரின்னு சொல்லிட கூடாதுன்னு தான் அந்த டூப்ளிகேட் தம்புரானை கண்டுபிடிச்சு விசாரிக்க சொல்றேன். அதுக்கே நீ வேண்டாங்கற? நான் மட்டுமா வேண்டான்னு சொன்னேன்? இவங்களும் தானே வேண்டான்னு சொன்னாங்க. ஏய், உன்னை பத்தி பேசுறப்போ உன்னை பத்தி மட்டும் பேசு. ஏன் என்ன இழுத்து விடுற? நீங்க சொன்னது தானே நானும் சொன்னேன். இதுக்கு இவ என்ன தப்பா சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், என்ன அர்த்தம் தெரியலனா அவகிட்டயே கேளு. ஏன் என்ன கை காட்டுற? போதும், நிறுத்துறீங்களா? சம்பந்தம் இல்லாம உங்களுக்குள்ள சண்டை போடாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க. என்னத்தை யோசிக்கிறது? எல்லாம் அந்த நம்பூதிரியால வந்தது. அந்த ஆளு மட்டும் ஆஸ்பத்திரியில போய் படுக்காம இருந்திருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அந்த ஆளுக்கு ஒரு கால் உடைஞ்சதுனாலதான் இங்க இருக்கிறதெல்லாம் தலை விரிச்சு ஆடுது. மாப்பிள, மாமாவுக்கு குழப்பம் வந்தா நம்பூதிரிக்கு தானே போன் பண்ணுவாரு. நீங்களும் அவருக்கே போன் பண்ணி கேளுங்க. போய் என்னன்னு பார்ப்போம். என்ன பாக்குற? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு தலைவலிதான். அந்த போன் எடுமா. தம்புரான யார் கொண்டாங்கன்னு தெரிஞ்சதா? தெரியல சாமி. தெரியாது. ஏன்னா பிரச்சனை அங்க இருக்கிறப்போ அங்க விசாரிக்காம போலீஸ் என்கிட்ட விசாரிக்க வந்தா அவங்களால எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? இங்க வந்த எஸ்ஐயனா பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். சரி, அதை விடு. அருண் அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவர் வரதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சாமி. பயப்படாத, தம்புரான் தான் போயிட்டான். ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல சாமி. ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கே குழப்பமாயிட்டு தான் இருக்கு. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அது ஆரம்பிச்ச புள்ளில இருந்து அது போக போற திசை வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற அலசி சொல்றவன் ஞான். அப்படிப்பட்ட ஞானே உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையில குழம்பி போயிருக்கு. நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சாமி? ஆனைக்கும் அடிசருக்கும். ஆஸ்பத்திரியில படுத்து எப்போ என்னோட இயம நியம
ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டேனோ அதிலிருந்து ஞான் போட்ட கணக்கெல்லாம் தப்பா தான் போயிட்டு இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை நடந்துருச்சு. அடுத்து எதுவும் விபரீதமா நடக்காம இருக்க வழி சொல்லுங்க சாமி. இப்போ வழி சொல்ற இடத்துல ஞான் இல்ல. எப்போ மகேசனோட உபாசகனே மர்மமான முறையில செத்தானோ அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு ஞான் யாரையும் அனுப்புறதா இல்ல. நாங்க இருக்கிற நெருக்கடியில எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல சாமி. உங்க குடும்பத்துக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக தான் என் நண்பனே இறந்ததுக்கு அப்புறமும் உங்க குடும்பத்துக்கு எப்பவும் போல நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு. நீ பயப்படாத. நான் செயல்பட முடியாத நிலைமையில இருந்தாலும் தெய்வ சரணாகதிங்கிற நிலைப்பாடு என்னைக்கும் செயல்படும். எனக்கு பக்கபலமா இருந்து வழி நடத்துற ஆச்சாரியனால கூட முடியாத காரியத்தை முடிக்கிற சக்தி லோகத்துல 2 தெய்வங்களுக்கு இருக்கு. ஒன்னு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிப்படு தமருகம் கை தரித்து வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு உன் திருமேனி வாய்வில்ல சிரித்தருள் செய்த சேரை சென்னரி செல்வராம் மகாகால பைரவர். 2 ராம தூத மகாதீர ருத்ர வீரிய சமுத்பவ அஞ்சதா கற்ப சம்பூத வாயு புத்திரங்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயர். பிரச்சனைகளோட தீவிரம் அதிகமாகிற சமயத்துல இந்த தெய்வங்களே கதின்னு சரணாகதி ஆகிறப்ப பக்தனோட பிரச்சனைய தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு கால நேரம் பார்க்காம கிரக பலன் பார்க்காம பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்துற சக்தி இந்த தெய்வங்களுக்கு உண்டு. நீ உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலபைரவர் கோவிலுக்கு போ. பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் தான் இருக்கு சாமி. அப்போ அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போ. ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணி வடமாலையும் வஸ்திரமும் சாத்தி ஆஞ்சநேயர் வாளுக்கு செந்தூர காப்பு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றப்போ செந்தூர காப்ப பிரசாதமா வாங்கிட்டு வா. செந்தூரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா சாமி? செந்தூரத்தை என்னன்னு நினைச்ச? அது வெறும் மங்கள பொருள் மாத்திரமல்ல, பகவான் ராமருக்காக ஆஞ்சநேயர் சிந்தின ரத்தம். ராமரோட கோதண்டத்துக்கு என்ன சக்தியோ அதே சக்தி செந்தூரத்துக்கும் உண்டு. அத தேங்காயில வச்சு கொடுப்பாங்க. நீ செந்தூரத்தை வாங்கிட்டு வந்த துணியில முடிஞ்சு நீ நிலவாசல்ல கட்டு. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பிரச்சனை ஓம் பிரச்சனை இல்ல, அது அந்த ஆஞ்சநேயரோட பிரச்சனை. நான் இப்போவே நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் சாமி. நீ யாரையும் துணைக்கு கூப்பிடாம தனியா போய் செய்ய. எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் முழுசா கிடைக்கும். சரி சாமி, தனியாவே போறேன். போயிட்டு வந்து பேசு. போனுக்காக நான் காத்திருப்பேன். சரி. இருக்கு சுமங்கலியா. வாங்கோ. வணக்கம் சாமி. அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க ரெடினா அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருங்க சாமி. பேஷா பண்ணிடுவோம். இன்னைக்கு மூல நட்சத்திரம், ஆஞ்சநேய சாமியோட பிறந்த நட்சத்திரம். இன்னைக்கு சாமியை வழிபாடு பண்ண போற உங்களுக்கு சாமியோட அருள் முழுமையா கிடைக்கும். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடிகள் வழிகதாக்கும், வேரியம் கமல நோக்கும். இது வரைக்கும் நான் எதையும் கேட்டு எந்த கோயில் வாசலையும் மிதிச்சதில்லை. இப்ப முதல் முறையா என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரணும்னு உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். உன்கிட்ட வர்றது மட்டும்தான் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழின்னு முழுசா நம்பி வந்திருக்கேன். என் நம்பிக்கையை காப்பாத்துப்பா. புதல்வனே, அறக்காவலனே, அமலார புருஷனே, அறிஞனே, அறத்தவனே, அதிகாலை பிறந்தவனே, அசோகவனமெரித்தவனே, அர்ஜுனன் கொடியானவனே, அமாவாசையில் பிறந்தவனே, ஆனந்த வடிவனே, இன்னல் கொடிப்பவனே, இகபர சுகமளிப்பவனே, இசை ஞானியே, இறை வடிவே, ஒப்பிலானே, ஓங்கி வளர்ந்தோனே, கதாயுதனே, கலக்கம் தீர்ப்பவனே, களங்கமில்லானே, கர்மயோகியே, கற்றருப்பவனே, கட்டறுப்பவனே, கம்பத்த
ஏற்பவனே கூப்பிய கரணே குறுகி நீண்டோனே சிரஞ்சீவி கொணர்ந்தவனே சிந்தூரம் ஏற்பவனே சீதாராம சேவகனே சுக்ரீவ காவலனே சொல் நயனே ஆதவன் சீடனே தவயோகியே துளசியில் மகிழ்வோனே தீது அழிப்பவனே நொடியில் அருள்வோனே நொடித்தோர் வாழ்வே பண்டிதனே பக்தி வடிவானவனே பக்தர்களை காப்பவனே பக்த ராமதாசரானவனே ஆதவனை பிடித்தவனே பயம் அறியாதவனே பகையடிப்பவனே பவளமல்லி பிரியனே பிரம்மச்சாரியே பீமன் சோதரனே புலனை வென்றவனே புகழ் சேர்ப்பவனே புண்ணியனே மனோவேகனே மாவீரனே மாருதியே மூல நட்சத்திரனே மூப்பிலானே ராமனின் அடியவனே ராமனின் தூதனே ராமனின் சோதரனே ராமநாமம் தரிப்பவனே வாயுகுமாரனே வடைமாலை பிரியனே வணங்குவோர் வாழ்வே விஷ்ணுவின் வடிவே விளையாடும் வானரனே விஸ்வரூபனே வைராகியனே வைகுண்டம் வெறுத்தவனே வேதக்கடலே வெற்றிலை மாலை ஏற்பவனே வெற்றி அளிப்பவனே அனுமனே அஞ்சனை புதல்வனே அறக்காவலனே அவதார புருஷனே அறிஞனே அடக்க வடிவே அதிகாலை பிறந்தவனே அசோகவனமே என்ன இது சோதனை? என்னது தெரியல சாமி. ஏன் இப்படியாச்சு? வேற தங்க ஆயிடு. இந்தாங்க சாமி. அருவாலை கொடு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையராம என்ற இரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வடியதாக்கும் வேடியம் கமல நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அடியவாதே சூடிய சிலை ராமன் தோள் வழி கூறுவோர்க்கே அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக அரியற்காகி அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அளித்து காப்பான் அஞ்சனையா இன்னலை தீர்ப்பவனே அஞ்சனேயனே பக்தர் குறை தீர்ப்பவனே பரிபூரணனே அஞ்சனை மைந்தனே ஆபத் சகாயனே
குலம் தரும் கல்வி தரும் அடியார் படுதொயர் ஆயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நெயில் விஷம் பொருளும் அருளொடு பெருநிலமலுக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தான், அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆர் இயற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழபண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமலனுக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலைராவன் தோல் வழி கூறுவோர்க்கே. க்ஷேமமா இருங்க, வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சௌக்கியமா இருக்கணும். ஆஞ்சநேய சுவாமியின் பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப திருப்தியா பண்ணி கொடுத்துட்டீங்க சாமி. உங்களுக்கு திருப்தி, ஆனா நேக்கு தான் ஒரு சின்ன குறை. நீங்க எதுக்காக பிரார்த்தனை வச்சீங்கன்னு தெரியல, ஆனா உங்க பிரார்த்தனையில தடங்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க?